மக்களவை தேர்தல் வெற்றிக்கு பிறகு அண்ணா அறிவாலயத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மக்களவை தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது. தேர்தல் வெற்றிக்கு பின்னர் டெல்லி சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் சென்னை திரும்பினார். இந்நிலையில் அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மேலதாளங்கள் முழங்க மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனையடுத்து புதியதாக தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து மாபெரும் வெற்றிக்காக வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதேபோல தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்த திமுக நிர்வாகிகள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து தேர்தல் வெற்றிக்காக வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் புத்தகம், பொன்னாடை போன்ற அன்பளிப்புகளை வழங்கினர். இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது. அதிலேயும் குறிப்பாக தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது. 40க்கு 40, 100க்கு 100 என்கிற அடிப்படையில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி, குறிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறார். அவர் மேற்கொண்ட பிரச்சார முறைகளை நாட்டு மக்கள் அங்கீகரிக்கவில்லை. கடந்த 2019 303 இடங்களில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சி இந்த தடவை வெறும் 240 இடங்களில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறது. சென்ற தேர்தலில் வாரணாசி தொகுதியில் 4 லட்சத்திற்கு மேல் வித்தியாச ஓட்டில் வெற்றி பெற்ற நரேந்திர மோடி இப்பொழுது வெறும் 1.5 லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். மொத்தத்தில் பாரதிய ஜனதா கட்சியை நாட்டு மக்கள் ஏற்கவில்லை, நிராகரித்திருக்கிறார்கள்.